ஸ்ரீ தேவி பாகவதம் 2ஆம் பகுதி. கண்ணனுக்காக நடந்த கதையமுது. யாதவ குலத்தில் போஜர்கள் என்றொரு வம்சத்தினர் இருந்தனர். அந்த வம்சத்தில் பிறந்த சத்ராஜித்து என்பவன் சூரிய தேவனை தினமும் வழிபட்டு வந்தான். அதனால் மனம் மகிழ்ந்த சூரிய தேவர் அவனின் முன் தோன்றி அவனை சூரிய மண்டலத்திற்கு அழைத்துச் சென்று தன்னிடம் உள்ள அபூர்வ சக்தி வாய்ந்த ஒரு மணியை கொடுத்து, பக்தனே, இம்மணியை உனது பூஜை அறையில் வைத்து பூஜித்து வா. இம்மணி என் சக்தியால் உனக்கு தினமும் 8 பாரம் பொன்னை கொடுக்கும் என்றார். அதனால் அவன் பெரும் செல்வந்தனாகிவிட்டான். அப்போது துவாரகைக்கு அரசராகும் திருமகளுக்கு கணவனாக இருந்த ஸ்ரீகிருஷ்ணரிடம் பெரிதாக பொன் இருக்கவில்லை. ஒரு நாள் சத்ராஜித்தின் தம்பியான பிரசேனஜித்து சூரியன் கொடுத்த செமந்தக மணியை ஒரு தங்கச் சங்கிலியில் கோர்த்து கட்டி மார்பில் அணிந்து கொண்டு குதிரையில் ஏறி வேட்டைக்கு சென்றான். அவனையும் குதிரையையும் சிங்கம் ஒன்று கொன்றுவிட்டு அந்த மணியை எடுத்து சென்று விட்டது. அதனால் மிகவும் துன்பமடைந்த ஸ்ரீகிருஷ்ணர் தன்மீது உண்டான வீண் பழியை போக்குவதற்காக பிரசேனஜித்து சென்ற காட்டிற்கு சென்றார். வழியில் பிரசேனஜித்தும் குதிரை இறந்து கிடப்பதை கண்ட ஸ்ரீகிருஷ்ணர் மிகவும் மனம் வருந்தியவாறு தொடர்ந்து சென்றார். நடு வழியில் ஒரு சிங்கம் இறந்து கிடப்பதை கண்டு சிங்கத்தை ஒரு வலிமையான கரடிதான் கொன்றிருக்க வேண்டும் என நினைத்து அக்கரடியின் காலடி சுவட்டை பின்பற்றி சென்றார். அங்கு ஒரு குகை தென்பட்டது. அதன் உள்ளே கரடி சென்றது. அதன் காலடி சுவட்டிலிருந்து தெரிந்தது. உள்ளே ஜாம்பவானின் மகள் அந்த சூரிய மணியை வைத்து விளையாடி கொண்டிருந்தாள். அதை கண்ட கிருஷ்ணர் ஜாம்பவானின் மகளிடமிருந்த செமந்தக மணியை பறிக்க முயன்றபோது சிறுவன் அலற ஜாம்பவான் கடுஞ்சினத்துடன் அங்கு வந்து போர் புரிந்தார். இருவருக்கும் இடையில் 27 நாட்கள் கடும் போர் நடைபெற்றது. இந்நிலையில் தன் மகனை காணாத வசுதேவர் பெருந்துன்பப்பட்டார். அப்போது அங்கு வந்த நாரதர், பராசக்தியை வழிபடுங்கள், தேவியின் திருவருளால் கிருஷ்ண பரமாத்மா ஜாம்பவானை வென்று செமந்தக மணியையும் ஜாம்பவானின் மகளான ஜாம்பவதியையும் அழைத்து கொண்டு வந்து விடுவார் என்றார். அதை கேட்ட வசுதேவர் நாரதரிடம் கேட்டார், சுவாமி, தேவி என்பவள் யார்? அவளின் மகிமை என்ன? அவளை எவ்வாறு வழிபடல் வேண்டும் என்று கேட்டார். வாசுதேவரே, தேவியின் மகிமையை கூறி முடிக்க யாராலும் முடியாது. உலக உற்பத்திக்கு முன்பும் பிரளயத்திற்கு பின்பும் நிகழ்காலத்திலும் தனித்து நின்று உலகெங்கும் வியாபித்திருக்கிறாள் அன்னை. அத்துடன் படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முத்தொழில்களையும் செய்கிறாள். தன்னை வழிபடுவோருக்கு அவர்கள் விரும்புபவற்றையும் மோட்சத்தையும் கொடுக்கிறாள். அவளை 9 நாட்கள் வழிபட்டு தேவி பாகவதத்தை படித்தால் உமது மகன் திரும்பி வருவான் என்றார். நாரத முனிவரே, எனக்கு முன்பு நடந்த சம்பவம் ஒன்று நினைவிற்கு வருகிறது. எனக்கு திருமணம் நடந்த பின் 8வது கர்ப்பத்தின் மூலம் கம்சனுக்கு மரணம் ஏற்படும் என்று ஒரு வானொலி கூறியதை கேட்டு என்னையும் தேவகியையும் சிறையில் அடைத்து துன்பப்படுத்தினான். எனது 6 குழந்தைகளையும் கொன்று வந்தான். எங்களது குலகுருவான கர்க முனிவரை அழைத்து வணங்கி எனது பிள்ளைகள் 6வரை கம்சன் கொன்று விட்டான். இனி அவ்வாறு நடைபெறாதிருக்க நீங்கள்தான் வழி கூற வேண்டும் என்று வேண்டினேன். கர்காச்சாரியார் எனது எண்ணத்தை ஏற்று துர்கா தேவியின் தத்துவத்தை உபதேசித்து பக்தர்களின் சகல துன்பங்களையும் போக்குபவள் அன்னை, அதனால் அவளை வழிபடுங்கள் என்றார். குருவே, நாம் சிறையில் இருந்து எவ்வாறு வணங்குவது? அதை கம்சன் அறிந்தால் எம்மை கொன்று விடுவான். அதனால் தாங்கள் தங்களது ஆசிரமத்தில் எமக்காக வழிபாடு செய்ய வேண்டும் என பிரார்த்தித்தோம். அதற்கு உடன்பட்ட கர்க முனிவர் விந்திய மலைக்கு சென்று பரமேஸ்வரியை வழிபட்டார். வழிபாடின் இறுதி நாள் அன்று ஒரு வானொலி ஒலித்தது. முனிவரே, வாசுதேவரது எண்ணம் நிறைவேறும். தேவிக்கு குழந்தை பிறந்ததும் வாசுதேவர் அக்குழந்தையை யசோதையிடம் சேர்ப்பிப்பார். அத்துடன் அன்னை யசோதைக்கு பிறக்கும் பெண் குழந்தையை வாசுதேவர் எடுத்துக்கொண்டு வடமதுரையை அடைவார். அதன் பின் வாசுதேவர் தனக்கு பிறந்த 8வது குழந்தை என்று சொல்லி அதை கம்சனிடம் ஒப்படைப்பார். பெண் குழந்தையானாலும் அதனால் தனக்கு மரணம் உண்டாகும் என கருதி அப்பெண் குழந்தையை கம்சன்
பாறையில் ஓங்கி அறைவான். அப்பொழுது அக்குழந்தை திமிறிக் கொண்டு கம்சனின் கையிலிருந்து விடுபட்டு மறைந்து போவாள் என்று அந்த வானொலி கூறியது. அதன்பின் கர்க முனிவர் துர்க்கையின் பூஜையை சிறப்பாக செய்து முடித்தார். அதை நான் நம்புகிறேன். அதனால் தேவியின் வழிபாட்டை தாங்கள் நிகழ்த்தி தர வேண்டும் என்று நாரத முனிவரை வாசுதேவர் கேட்டார். அதற்கமைய நாரத முனிவர் 9 தினங்கள் ஸ்ரீ தேவி பாகவதத்தை கூறி முடித்தார். அப்போது ஜாம்பவானுக்கு முன்னைய ஞாபகம் வந்தது. ராமாயணத்தில் தன் தெய்வமாக இருந்த ஸ்ரீராமன்தான் இப்போது கிருஷ்ணராக அவதாரம் எடுத்துள்ளார் என்பதை புரிந்து அவரை விழுந்து வணங்கினார். சுவாமி, தங்களை யாரென்று புரியாது மல்யுத்தம் செய்துவிட்டேன். அதை தயவு செய்து மன்னியுங்கள் என்றபோது ஜாம்பவானே, நான் பிறர் என் மீது அபாண்டமான பழியை சூடியமையால் உலகிற்கு நான் குற்றமற்றவன் என்பதை தெளிவுபடுத்தவே வந்தேன் என்றதும் ஜாம்பவான் சூரியனின் மணியையும் கொடுத்து தனது மகளான ஜாம்பவதி என்ற கன்னி பெண்ணை திருமணம் செய்து கொடுத்தார். அதன் பின் கிருஷ்ணர் செமந்தக மணியை அணிந்து கொண்டு ஜாம்பவதியுடன் துவாரகைக்கு திரும்பினார். 2ஆம் பகுதி நிறைவடைந்தது.